நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹா. அடியனுடைய பெயர் ஜிஎன் மணிவண்ணன் பட்டாச்சாரியார். முந்தைய பதிவில் எடுத்த வீடியோவில் ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தின் விளக்கத்தையும் அதோட அர்த்தத்தையும் அதை சொன்னால் என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் நான் விளக்கியிருந்தேன். இந்த பதிவில் நம்ம அன்றாடம் பெருமாள் கோயிலுக்கு போன உடனே நாராயணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாராயணா என்ற நாமத்தின் மகிமை, அந்த நாராயணா என்ற மந்திரத்தின் பொருள் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம அந்த விஷயத்தோட அர்த்தத்தை தெரிந்து செய்தால் நம்மளுக்கு ரொம்ப விசேஷம். அப்படிங்கிறதுனால நாராயணான்னு சொல்கிறோம். அந்த ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். அதோட ஒரு குழந்தைக்கு எந்த பேர் வச்சாலும் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் நாராயணா அப்படின்னு நம்ம சதா சர்வ காலமும் அந்த பகவானை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாராயணா நாராயணான்னு சொல்லி அதோட அர்த்தம் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் அதோட அர்த்தத்தை எனக்கு தெரிஞ்ச பாணியில் நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்க முற்படுறேன். அப்படி சதா சர்வகாலமும் நாராயண நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாரத மகர்ஷிக்கு ஒரு சந்தேகம். ஒரு பக்தன் போய் நாரதர்கிட்ட கேட்குற, நாராயணா நாராயணான்னு இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அதுக்காக அர்த்தம் என்ன, அதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு நாரதர்கிட்ட கேட்டதுக்கு நாரதருக்கே தெரில அது என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாராயணன்கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வைகுண்டத்துக்கு போய் நாராயணன் எழுப்பி எம்பெருமானை எழுப்பி நாராயணன்கிட்ட போயிட்டு, எப்போவுமே நான் உண்ணாமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாராயண நாராயணன்னு சொல்லி, அதனால் அதோட பயன் என்ன, இதை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு என்கிட்ட ஒரு பக்தன் கேட்டான். எனக்கும் தெரியலை, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லணும் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் நாரதர். அப்படி பிரார்த்தனை பண்ணுற உடனே பகவான் சிரிச்சுக்கிட்டே, அவருக்கு தெரியாமல் இருக்குமா நாமம், அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், அப்படியா எனக்கும் தெரியலையே, சரி நீ போயிட்டு பூலோகத்துக்கு போ. பூலோகத்துக்கு போனோடனே யமுனை நதிக்கரை நதியில் தாமரை இலைகள்லாம் பூத்துருக்கு, தாமரை பூக்கள்லாம் பூத்துருக்கு. அந்த பூவில் ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டு இப்போ தான் பூலோகத்தில் ஜனனம் பண்ணியிருக்கு. அந்த வண்டுகிட்ட போய் நாராயணன்ற நாமத்தோட அர்த்தத்தை சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட போய் அனுப்பி வைக்கிறாரு எம்பெருமான் நாராயணன். அந்த மகாவிஷ்ணு அனுப்பின மாதிரியே நாரதரும் யமுனைக்கு அந்த யமுனை நதிக்கரையில் தாமரை பூவில் ஒரு நண்டு தேன் எடுக்க அமர்ந்திருக்கு. அந்த நண்டுக்கிட்ட போய் நாராயண அப்படின்னு சொன்னோன்னா அந்த நண்டு ஒரு க்ஷணம் நாரதரை பார்த்துட்டு உடனே மரணம், உடனே இறந்துடுது அந்த வண்டு. அந்த வண்டு இறந்த உடனே நாரதருக்கு ஒரே பயம், என்னடா வண்டு நாராயணன் நாமம் கேட்டோன்னே இறந்துருச்சு, இது எதனாலேயோ என்னவோ தெரியலையே அப்படின்ட்டு மறுபடியும் மகாவிஷ்ணுட்டு விட்டு, பெருமானே இந்த மாதிரி போனேன், வண்டுகிட்ட நாராயணன்னு சொன்ன உடனே இறந்துருச்சு அப்படின்னா, அப்படியா வேறு என்ன அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருந்தது, நிறைய பட்டாம்பூச்சிகள்லாம் பறந்தது, வண்டுகள்லாம் இருந்தது. அந்த வண்டுகிட்ட சொன்னோன்னா வண்டு இறந்துருச்சு அந்த வண்டு. சரி பட்டாம்பூச்சி பறந்ததுன்னு சொல்லி அந்த பட்டாம்பூச்சிட்ட ஒரு வாட்டை கேட்டு பார்த்தியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் யமுனைக்கு அந்த பட்டாம்பூச்சிகிட்ட நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பட்டாம்பூச்சியும் இறந்துருச்சான். என்னடா இது ஆச்சரியமாக இருக்கே, நாராயணாங்கிறது எப்பேற்பட்ட பகவான் நாமா, இப்போ போய் பட்டாம்பூச்சிட்ட சொன்னால் பட்டாம்பூச்சியும் இறந்துருச்சு, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மகாவிஷ்ணுகிட்ட எம்பெருமானே இந்த மாதிரி சொன்னேன், அந்த பட்டாம்பூச்சியும் இறந்துருச்சு, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இந்த நாமத்தை இனிமேட்டு யார்ட்டையாவது சொல்லணுமா, எப்படி பண்ணுறது என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ போ நாரதா யமுனைக்கு, அங்கே யமுனை நதிக்கரையில் நிறைய ஆலமரங்கள்லாம் இருக்குது, அதில் ஒரு கிளி தனியாக உட்காந்துருக்கும், அந்த கிளிகிட்ட போய் கேளு நீ அப்படின்னு சொல்லி கிளிகிட்ட கேட்க சொல்லி அனுப்பி வைக்கிறார் நாரதரை. நாரதரும் அதே மாதிரி கிளிகிட்ட நாராயணன்னு சொன்னோன்னா அந்த கிளி பொத்துன்னு கீழே விழுந்து அதுவும் உயிரை விட்டுருதான். என்னடா இது, நாரதருக்கு இருக்க ரொம்ப பயம், இது என்னடா இது ஒரு ஜீவராசியாக நம்ம கொண்டுகிட்டு இருக்கோமே, வதம் பண்ணிகிட்டு இருக்கோமே, நம்ம எதுவும் அசுரர் ஆகிட்டோமா நாராயணன்னு சொல்லி அப்படிங்கிற பயம். ஒரு விதத்தில் நாராயணன் நாம இவ்வளோ நாள் தெரியாமல் சொல்லி நம்ம அசுரர் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சான். இந்த நேரம் பண்ணி இது சரிப்பட்டு வராது, மகாவிஷ்ணு இதுக்கு அர்த்தம் கேட்டே ஆகணும், இது என்ன பலன்னு தெரியல, இதுக்கு பிராச்சித்தம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி உடனே மறுபடியும் மகாவிஷ்ணு போய்ட்டு, சுவாமி இந்த மாதிரி கிளியும் இந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்து இறந்துருச்சு, நாராயணன் நம்ம சொன்ன உடனே கீழே விழுந்து இறந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நாரதா, அந்த யமுனையில் ரொம்ப விசேஷமே பசு தான், அந்த ஒரு விசேஷமான பசு, நல்ல கொளுத்த பசு, ஒரு கன்று ஒன்று இருக்குது, அந்த கன்றுக்கிட்ட அந்த கன்றுகிட்ட கேளு, கண்டிப்பாக நிச்சயமாக அந்த நாமத்தோட அர்த்தமும் அந்த கன்று சொல்லும்
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாரதர் அனுப்பிக்கிறார். அந்த யமுனைக்கு வர்றார். யமுனைக்கு வந்து அந்த கன்றுகிட்ட விட்டு நாராயண அப்படின்னு சொன்னால் அந்த கொழு கொழுன்னு இருந்த பசு சந்தோஷத்தில் ஈன்றெடுத்த கன்று நாராயணான்னு காதில் சொன்ன உடனே அந்த கன்று புத்துணி கீழே வந்து அதுவும் ஆண்டுட்டு தான். ஒரே பயம் நாரதருக்கு, என்ன பண்ணுறது என்ன அப்படின்னு தெரியலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் உடனே ஓடோடி மகாவிஷ்ணு போயிட்டு, நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சுவாமி அப்படின்னா, சரி நாரதா நீ யமுனைக்கு போனதெல்லாம் போதும், இப்போ நீ காசிக்கு போ. காசியில் மகாராஜா இருக்கார், அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்திருக்கார். அந்த புத்திரருக்கு போய் நீ வந்து போயிட்டு அந்த புத்திரர்கிட்ட நீ போய் நாராயண மந்திரத்தோட ரகசியம் கேளு, அவர் அந்த புத்திரன் தான் உனக்கு விளக்குவார் அப்படின்னு சொல்லி. நாரதர் ஒரே இடம், இல்லை சுவாமி இது வரைக்கும் வாயில்லா ஜீவன், மறந்துட்டுனா கூட கேட்பாருக்கு ஒன்றும் இல்லை, காசிங்கிறீங்க பெரிய அரசருங்கிறீங்க, அந்த அரசர்கிட்ட போயிட்டு நான் வந்து நாராயண மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இளவரசர் காதில் போய் சொல்லி அந்த இளவரசருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை அங்கேருந்து விடுவாங்களா, என்னை திருப்பி விடுவாங்களா, என்ன ஏதுன்னு தெரியாது, இது பெரிய சமாச்சாரம், எனக்கு வேணாம் சுவாமி நீங்களே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நாரதா நீ கேளு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் கூடயே தான் இருப்பேன், நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு மறுபடியும் ஒரு தைரியத்தை சொல்லி நாரதர் அனுப்புகிறார். அதே மாதிரி காசிக்கு போன உடனே அந்த மகாராஜா அரண்மனைக்கு போன உடனே நல்லா ராஜ மரியாதை பாத பூஜைகள்லாம் செஞ்சு நல்ல மரியாதைகள் புஷ்பங்கள் பழங்கள்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க நாரதரை. நாரதரை வரவேற்ற உடனே ராஜா தன்னுடைய அரியாசனத்தில் உட்கார வைக்கிறாரு. மகாராஜாவை பார்த்து உனக்கு ஒரு புத்திரன் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே ஒரு தங்கத்தட்டு பல இருக்கிற ஒரு தங்கத்தட்டில் அந்த குழந்தைய வச்சு நாரதர்கிட்ட தர்றாரு. நாரதருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஏதாவது சொல்லி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பிஞ்சிலும் குழந்தை, இவ்வளோ அரசர்கள், இவ்வளோ அமைச்சர்கள், இவ்வளோ சிப்பாய்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க, ஏதாவது இந்த குழந்தைக்கு நம்மளால் ஆயிடுச்சுன்னா நம்மளை இங்கேருந்து கண்டிப்பாக விட மாட்டாங்க. இருந்தும் மகாவிஷ்ணு எம்பெருமான் சொல்லியிருக்காரு இல்லையா கூட இருப்பேன்னு, அதனால் அந்த தைரியத்தை மட்டுமே மனசில் வச்சுட்டு அந்த குழந்தை காதில் நாராயண அப்படின்னு சொன்னோன்னா அந்த குழந்தை உடனே எதையுமே இருக்கிறத எல்லாருக்கும் கொஞ்சம் அசரீரியார் ஆக வச்சு அந்த குழந்தை உடனே பேசுதான் நாரதர்கிட்ட. நாரத சுவாமி நாராயண மந்திரத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து மகாவிஷ்ணுகிட்ட போயிருந்தீங்க, அவர் வந்து இப்போ என் மூலியமாக உங்களுக்கு உணர்த்துறாரு. நீங்கள் இப்போ எப்பவுமே நாராயணன்னு சொல்லிட்டதுனால என் மூலியமாக உங்களுக்கு அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை விசேஷத்தை உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லி, நான் வந்து ஒரு வண்டா பிறந்திருந்த யமுனை நதியில் அப்போ வந்து என் காதில் நீங்கள் நாராயணான்னு சொன்னீங்க, உடனே மறுபிறவி எனக்கு பட்டாம்பூச்சியாக பிறவி கிடச்சிது, மறுபடியும் வந்து நாராயணன்னு என் காதில் சொன்னீங்க, அந்த பட்டாம்பூச்சி பிரிவு போய் கிளியாக நான் பிறப்படுத்தேன், மறுபடியும் அந்த கிளியாக இருக்கிற போது நாராயணன் வந்து சொன்னீங்க, கிளியாக போய் கன்றா வந்து நான் பிறப்படுத்தேன், இப்போ கன்றா இருக்கிறப்ப மறுபடியும் வந்து என் காதில் நாராயணான்னு சொன்னீங்க, இப்போ நான் ஒரு பெரிய அரசருக்கு இளவரசனாக நான் வந்து ஜனனம் பண்ணியிருக்கேன். இதுதான் நாராயண மந்திரத்தோட ரகசியம். அந்த மந்திரத்தை கேட்டாலே நம் வாழ்க்கை உயரம்தான் போகுமே தவிர தாழ்வாகாது, எதிரையும் வெற்றி தான். அனைத்திலும் அடங்கியிருப்பவன் நாராயணன். நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தின் அர்த்தம் நார அப்படின்னா அனைத்து ஜீவராசிகளின் பொருளும் அதுதான். அதாவது பிரபஞ்சம் பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, நீர் நிலம் காற்று, அந்த உயிருள்ள பொருட்கள் அனைத்துக்கும் இந்த ஆன்மாவுக்கு பேரே நார அப்படின்னு தான் பேர். அந்த ஆன்மா நம்ம உயிர் தான் போகும், உடல் தான் அழிவு தெரியும், ஆன்மா என்றைக்குமே அழிவு கிடையாது, அழிவு இருக்காது அதுக்கு. அப்படி ஆன்மாவுக்கு நார என்ற ஒரு பொருள். ஐயன அப்படின்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கிறவன். அந்த உயிருள்ள பொருட்கள் எல்லா இடத்துலையும் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அனைத்து ஜீவராசிகளும் நிறைஞ்சிருக்கிறவன் நாராயணன். அப்படி எல்லா இடத்துலையும் நினைஞ்சிருக்கிறது தான் நாராயணன். அந்த நாராயணன்ற பொருள் நம்ம சொன்னோம்னாலே நம்ம உயர சென்றுக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வேண்டிய செல்வங்கள் பொருட்கள் உடல் ஆரோக்கியம் தொழிலில் வெற்றி அடைகிறது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த நாராயணன்ற மந்திரத்து மூலியமாகவே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து நாரதர்கிட்ட சொல்கிறார். நாரதர் அப்போ தான் இதோட அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறார். மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டு ரொம்ப சந்தோஷம் பெருமாளே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு இந்த நாராயண மந்திரத்தை மென்மேலும் இன்னும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்போலேருந்து அதுக்கு முன்னாடியிருந்தும் நாரதர் வந்து நாராயணன் தான். அன்றையிலேருந்து நாராயணோட மந்திரத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் விசேஷமாக அவருடைய மகானுடைய புகழை வந்து உலகத்தில் பரப்பிட்டு இருந்தாராம் மகாவிஷ்ணு. இதுதான் நாராயணனுடைய மந்திரத்தின் விசேஷமான அர்த்தங்கள், அதோடைய பயன். அதனால் எல்லாரும் நாமம் சொல்லுங்கள், நாராயணன்ற நாமம் சொல்லி நீங்களும் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றிகள் அடையணும்னு சொல்லி பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.